அவங்க யாரு, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க பின்னணி எப்படி. அன்பாளர்களை பலரை இந்த ஊழியத்துல என்னோடு கூட நான் இணைத்துக் கொண்டேன். ஊழியங்களை தந்தேன், உதவி செய்தேன். சிலருக்கு சபை கட்டிடங்களை கட்டி கொடுத்தேன், வீடுகளை கட்டி கொடுத்தேன், வாகனங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் அவர் உண்மையா இருக்கிறார் என்பது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு காரணம் என்னவென்றால் அறிய வேண்டிய பிரகாரமே அறியவில்லை. காலம் கடந்த ஒரு அறிவு வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, காலம் கடந்த அறிவு வேண்டாம். இந்த காலத்தில் கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா? இன்னைக்கு இந்த செய்திகள், ஊடகங்கள், நலமான திருச்சபைகள், ஆழமான போதனைகள், இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. மல்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே கவனிங்க, இன்ஃபர்மேஷன் வேற, அறிவு வேற. நல்லா கவனிக்க வேண்டும். இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன், பீப்புள் நோ தி இன்ஃபர்மேஷன். ஆனால் நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, சில நேரங்கள்ல தவறான மக்கள் இடத்துல எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி கேட்டுக்கலாம். சீனாவில் ஒரு புதிய வைரஸ், அங்க இருக்கிற மருத்துவர் சொல்லுகிறார், அந்த சீனாவில் பணியாற்ற தமிழக மருத்துவர் பேசுகிறார் நேற்று, அப்படி ஒன்றும் இங்கு இல்லை, நான் இங்கே மருத்துவராக பணியாற்றுகிறேன். அந்த சீன தெருவிலிருந்து பேசுகிறார். அந்த அடையாளங்கள்லாம் பின்னா இருக்குது, பேர் பலகெல்லாம் இருக்குது. அப்படி ஒன்றும் இங்கு இல்லை. இது வழக்கமாய் இந்த குளிர்காலத்தில் வருகிற வியாதி பலவீனம். We know the information from wrong sources. தவறான தகவலை கொடுக்கிற மக்கள் எனக்கு ஏராளம். உண்மையான தகவலை கொடுக்கிறவர்கள் மிக குறைவு. இந்த ஊடகத்தில் கூட பாருங்களேன், இந்த தவறான செய்திகள், அடுத்தவர்களை தாக்கி பேசுகிற செய்திகள், அடுத்தவர்களை அதாவது உருவ குத்துகிற செய்திகளை அடுத்தவருடைய குடும்பத்தில் இருக்க செய்தி நிறைய பேர் கேட்கணும். அவர் அவளை விவாகரத்து பண்ணினார், இவள் அவரை விவாகரத்து பண்ணினார். இதைத்தான் நிறைய பேர் பாக்குறாங்க. அதனால எனக்கு என்ன நன்மை? திரும்ப சொல்ல, இன்ஃபர்மேஷன் வேற, நாலேஜ் வேற. இன்ஃபர்மேஷன் என்பது கேட்டுக்கொள்வது, அது பயன்படும். நாலேஜ் அவரோடு வாழ பயன்படும். இன்னைக்கு எல்லாம் நினைக்கிற ஒரு எண்ணம் என்னவென்றால், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஆண்டவர் தெரியும், எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க தாத்தா கிறிஸ்தவர், ஆலய குருவானவர், அவர் பெரிய பாஸ்டர், என் தகப்பனார் பெரிய பிஷப். அதெல்லாம் பயன்படாது. A personal knowledge with the Lord. ஆண்டவரோடு இருக்கிற அந்த தனிப்பட்ட அறிவு, அந்த உணர்வு. ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் புக், ஒரு கணித புஸ்தகம். அந்த கணித புஸ்தகத்தில் கணிதத்தை தான் நீங்கள் அறிய முடியும், அதுல மருத்துவத்தை அறிய முடியாது. அந்த கணிதத்திலே நீங்கள் இந்த ஜுவாலஜி, பாட்டனி அறிய முடியாது. That's fake only mathematics.